ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி சின்னதாக இருக்க முடியுதாங்க. முடி ரொம்ப கொட்டுது, ஆனால் வளரவே மாட்டேங்குது. எவ்வளவோ மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வச்சுருக்க முடிதாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னுடைய பழைய முடி. ஸோ எனக்கு வந்து முடி கொட்டி நான் இந்த அளவுக்கு வளர்த்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபுட் இன்டேக் தாங்க. என்னோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். ஸோ நிறைய பேர் வந்து ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி ஃபுட் இன்டேக் தான். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து தான். கருப்பு உளுந்தில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து தேவையான அளவுக்கு மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடை தான். இப்போ நான் எடுத்திருக்க செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் ரைஸுன்ட்டு அதுதான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு கப் அளவு. எல்லாமே வந்து இந்த கப் அளவு இருக்க மெஷர்மெண்ட் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கிறது. நீங்கள் எதில் வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கோங்க. மூணாவதாக நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னா பச்சை பயிறு, க்ரீன் கிராம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கிறது. இப்போ நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சென்னா, அதாவது பிளாக் தால் சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்னா தால் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது ஒயிட் சென்னா, அதாவது வெள்ளை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான், அதாவது அந்த மெஷரிங் கப்பில் 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, தூர் தால் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பும் வந்து ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இப்படி நிறைய வந்து நிறைஞ்சிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக, அதாவது வந்து அடை மாவு செய்கிறப்போ நம்ம வந்து இது கூடவே வந்து நம்ம காஞ்ச மிளகாவையும் ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து 8 நம்பர் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகமும் வந்து தனியாக வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்ல தண்ணியில் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மாவு இல்லை அப்படின்ற வந்து தோசையே சாப்பிட்டு நம்ம வந்து உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டை வந்து நம்ம ஃபுட் இன்டேக்கில் வந்து சேர்த்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து தோசை சாப்பிட்ற மாதிரியும் ஆச்சு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டையும் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த பருப்பையும் அந்த மிளகா, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து ஊற வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல தண்ணியில் நல்லா வந்து சோக் பண்ணுற அளவுக்கு வந்து ஊற வச்சுடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப 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 பெனிஃபிட் ஆகும். அது ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி, ஹேருக்காக இருந்தாலும் சரி, ஹெல்த்துக்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே வந்து பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான அடை ரெசிபி தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. அதாவது நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி அப்படியே நம்ம தோசை சுடலாம், இல்லை அடை மாதிரியும் வந்து நம்ம சுடலாம். தோசை அளவுக்கு வந்து இது மெல்லிசாவும் வர்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் வந்து நம்ம 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே வந்து இதில் எல்லாமே வந்து பருப்பு போட்டிருக்கறனால, அரைச்சியும் நம்ம சாப்பிட்றதுனால இதில் எந்த குழந்தைங்களுமே வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் மட்டும் இல்லைங்க, எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இந்த ஒரு அடை தோசையில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஊறி இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நான் சேர்த்து எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் வேணும்னா கிரைண்டர்லேயும் வந்து நீங்கள் ஆட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நான் 2 ஈடாக வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கான தேவையான அளவுக்கு வந்து நான் போட்டுக்கிட்டு, நம்ம ஊற வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து 4 அளவுக்கு வந்து இதில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு அடை தோசையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க, உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் வந்து இதில் கிடச்சிடுது. இதை ஒரு வாட்டி நம்ம அரைச்சா 2 நாளுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம தோசை மாதிரி சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து
போனில் இருந்து அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேருக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அதாவது டேமேஜாக இருக்குது ஹேரு, ரொம்ப முடி கொட்டுது, இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து தனித்தனியாக நம்மளால் ஃபுட் எடுக்க முடியலன்றவங்களுக்கு இந்த ஒரு ப்ரோட்டீன் தோசையே போதுங்க. நல்லா வந்து ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அமேசிங்கான ரெசிபி தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸில். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்களை வந்து எப்படிலாம் வந்து நம்ம மறைமுகமாக எடுத்துக்க முடியாது. அதாவது டேரெக்டாக இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலையோ பச்சை பயிரோ குழந்தைங்கிட்ட கொடுத்து இதை சாப்பிடு, இது ஹெல்த்தில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னால் அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம சேர்த்து அரைச்சி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ரெசிபியாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த மாவை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருங்காயம் வந்து சேர்க்குறேன். ஏன்னா வந்து அதில் எல்லாமே பருப்புன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து அடையாக வந்து ஊற்றுறேன். ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து மெலிசாக வந்து நம்மளுக்கு தேய்க்க வருமோ அந்தளவுக்கு நம்ம மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து சாப்பிடவும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளெயின் தோசையாகவே கொடுத்துடலாம். இல்லை இந்த மாதிரி வந்து தாளித்து வந்து நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பருப்பெல்லாம் போட்டு தாளித்து செய்வாங்களே அந்த மாதிரி நீங்கள் தாளித்து அடை தோசை மாதிரி ஊற்றியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது 2 in 1 ரெசிபியாக தான் வந்து இது நான் கொடுத்துருக்கேன். யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிறப்போ ஹெல்த்துக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி அமேசிங்காக வந்து ரிசல்ட்டு தரும். அதே போல் ஜிம் போகிறவங்க கூட வந்து ப்ரோட்டீன் ரெசிப்பியாக வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடை தோசை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு ஃபுல் ப்ரோட்டீன் வந்து இதில் கிடச்சிடும். இதுக்கு நான் வந்து தொட்டுக்க நம்ம அடை அவியலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து சிம்பிளாக வந்து பொடி வச்சு சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு நான் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் செய்ய போகிறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கு தான் கீரை ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியாக மாற்றினதுனால என்னோடய ஷார்ட் ஹேர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வந்து மாறிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து ட்ரை அண்ட் டேமேஜாக இருந்த என்னோடய ஹேர் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியாக மாற்றுறப்போ உங்களோட எல்லாத்துக்குமே வந்து அதாவது ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி நல்லாவே பெனிஃபிட் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.